நீங்க கண்ணாடியில உங்கள பார்க்குறப்போ தெரியறது நீங்களா? அப்படி நீங்க நெனச்சா, அது உண்மை இல்லைங்க. நீங்க 50 ட்ரில்லியன் அதாவது 50,00,000 கோடி செல்களால் ஆனவங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆக நீங்க ஒரு சமூகம். இந்த செல்கள நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஆனா மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கலாம். அது நமக்கு எல்லாமே தெரியும். அ செல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு முழு அடுக்குமாடி குடியிருப்பு. வால்ஸ், ரூம்ஸ், ஃபர்னிச்சர், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி. அப்புறம் செல்குள்ள இருக்கிறது மெம்பரேன், அப்புறம் என்சைம்ஸ், அப்புறம் வந்து எனர்ஜி சப்ளை மெக்கானிசம் இதெல்லாம். இன்னும் புரியுறபடி சொல்லணும்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா, இதை ரன் பண்ணுற சாஃப்ட்வேர் எது? உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுப்போம். அட இது அப்பா அப்படியே உரிச்சு வச்சிருக்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இல்லை இல்லை அந்த கண்ணெல்லாம் பாரு அது பாட்டி மாதிரி தான் சந்தேகம் இல்லை இப்படி சில பேர் சொல்லலாம். இதெல்லாம் மரபு, அதாவது ஹெரிடிட்ரி வழியாக தான் வருதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அறிவியல் மூலம் சொல்லணும்னா, நாம் பார்த்த அந்த செல்லுன்ற ஹார்ட்வேரை படித்து வெளிப்படுத்துகிற சாஃப்ட்வேர் தான் டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதுதான் பரம்பரையாக நம்மளோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்கையும் அப்புறம் சில மரபு சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கும் காரணம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே கோத்திரத்தில கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு இந்து சமயத்தில. அப்புறம் நெருங்கிய சொந்தக்காரங்க கூட திருமண சம்மந்தம் வச்சுக்கக்கூடாதுன்னு. அ மரபு சம்மந்தமான நோய்கள தவிர்க்க ஜீனோம் டெக்னாலஜின்னு சொல்ற இந்த மரபணு மாற்று ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. சரிங்க, இதுவரைக்கும் நாம பேசுனது மரபியல், அதாவது ஜெனடிக்ஸ். பல பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஸ்கூல் காலத்தில கூட மேலெழுந்து வரைய படிச்சிருக்கலாம். அ இப்போ ஒரு ட்விஸ்ட். பலரால பேசப்படாத ஒண்ணு. அதுதான் எபிஜெனடிக்ஸ். தமிழ்ல வந்து அதிசனனவியல்னு சொல்லலாம். எல்லாம் இந்த வார்த்தை நமக்கு ஒரு அவ்வளோ பரிச்சயம் இல்லாத ஒன்று தான். எபிஜெனிக்ஸ்னா என்னங்க? சுருக்கமா எளிமையா சொல்லலாம். அறிவியல் வரைமுறைப்படி அ பார்த்தோம்னா, நாம ஏற்கனவே பேசின இந்த டிஎன்ஏ குறியீட, அதாவது ஜெனடிக் கோட மாத்தாம, மரபணு வரிசையில எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாம, மரபணு வெளிப்பாட்டுல ஏற்பட்ட மாற்றங்கள். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சுற்றுப்புறச்சூழல், அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட், அப்புறம் வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், நம்மோட மரபணு இந்த செயல்பாட்டில் தொடர்புலேயே இருக்கிறது தான். பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் வந்து இந்த மரபணு, பரம்பரை மரபணு தான்ற கருத்து காரணம் வந்து இந்த மருத்துவ உலகத்தில் இன்னும் ஆழமாக நம்பப்பட்டு தான் இருக்கு. என்ன சொல்லப்போனால் இன்றைக்கும் அதுதான் பரவலான கருத்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எபிஜெனடிக்ஸ் வந்து மனித வாழ்வியலில் ஒரு கேம் சேஞ்சர் தான் சொல்லணும். சரிங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு சில பேர் நினைக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா, இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்பிக்கை மூலமாக நம்ம சொந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். நம்ப முடியலல்ல? இந்த சமயத்தில் எபிஜெனடிக்ஸ் பற்றின சில அடிப்படை விஷயங்களை பார்க்கலாம். எபிஜெனடிக்ஸ்ன்ற சொல்லுவது முதல்ல 1940களில் கொன்ராட் வேடிங்டன் அவரால் அறிவியல் பூர்வமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் எபிஜெனடிக்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் 1990 2000களில் வந்து இதனோட ஆராய்ச்சிகள், அதாவது ரிசர்ச் ரொம்ப வேகமாக வளர்ந்தது. சர்வதேச மனித எபிஜினோம் கூட்டமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் ஹியூமன் எபிஜினோம் கன்சோர்டியம், இது வந்து 2010ல் மனித எபிஜினோம் அதெல்லாம் வந்து வரைபடமாக ஆக்க தொடங்கினாங்க. இன்னைக்கு வந்து எபிஜெனடிக்ஸ் வந்து உயிரியல், அதாவது பயாலஜி, அப்புறம் மருத்துவத்தில் மெடிசன் இதெல்லாம் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வளர்ச்சி உயிரியல், அதாவது டெவலப்மெண்டல் பயாலஜி, அப்புறம் புற்றுநோய் ஆராய்ச்சி, அப்புறம் வயதான மற்றும் மன அழுத்த மறுமொழி ஆய்வுகள்னு சொல்கிற அந்த ஏஜிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம். சரிங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களோட எண்ணங்கள் மரபு அணு வழியாக உங்களோட தொடர்புலையே இருந்துக்கிட்டு ஒரு அந்த செயல்பாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாங்க. ஒரு பெண், அவளுக்கு வந்து நடுராத்திரியில் தொடங்கி திடீர்னு பீர், அப்புறம் வந்து சிக்கன் நக்கெட் சாப்பிடணுன்ற ஒரு வெறித்தரமான ஆசை வந்தது. ஏன்னு அவளுக்கே புரியல. அவள் வந்து இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டதே இல்லை, விரும்பி சாப்பிட்டதும் இல்லை. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்போ தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவளுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தான் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த பெண்ணுக்கு பொருத்தப்பட்ட அந்த இதயம் வந்து விபத்தில் இறந்து போன டிம்மின்றவரோடது தான். அப்புறம் தான் தெரிய வந்தது, அந்த டோனர் டிம்மின்றவருக்கு பியர் மேலேயும் சிக்கன் நக்கெட்ஸ் மேலேயும் அவ்வளோ ஆசை இருந்ததுன்னு. அவர் வீட்டிலேருந்து மெக்டொனால்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறப்ப தான் அவர் விபத்தில் இருந்தார். இந்த உண்மை சமயத்தில் இருந்து நமக்கு தெரியுது என்னென்னா,
நம்ம எண்ணங்களுக்கு வெளியே எந்த உயிர் வேதியியல் அதாவது பயோகெமிஸ்ட்ரியும் இல்லைங்க. நம்மோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நம்ம பத்தி நாம எப்படி சிந்திக்கிறோம், உணர்றோன்றத முழுமையா அறிஞ்சிருக்கு. இந்த சமயத்துல வந்து ப்ரூஸ் லிப்டன் என்ற ஒரு புகழ்பெற்ற ஸ்டெம் செல் பயாலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மரபணுக்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு விதிச்சுருள் போல கட்டுப்படுத்தாதுன்னு அவர் வாதாடுறாரு. அதுக்கு பதிலாக உங்களோட எண்ணங்கள், நம்பிக்கைகள், அப்புறம் சுற்றுப்புற அந்த சூழ்நிலை வந்து இந்த எபிஜெனடிக் சிக்னல் மூலமா உங்களோட மரபணுக்களை இயக்கவோ இல்லை முடக்கவோ செய்ய முடியும்னு அவர் சொல்றாரு. உணர்வு பிளஸ் ஆழ்மன நம்பிக்கைகள் உங்கள் உடல் வேதியியலை அதாவது பயோ கெமிஸ்ட்ரியே பாதிக்குது. உடல் வேதியியல் அப்புறம் மரபணு செயல்பாட்டையும் அது பாதிக்குது. இதனால உங்களோட எண்ணங்கள் நேரடியா உயிரியல் ப்ளஸ் ஆரோக்கியத்தை வடிவமைக்குது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு ஜீன் சிகப்பு நிறமா இல்லையா, மரபணு அந்த முடிவு எடுக்கிறது இல்லைங்க. அந்த சிக்னலை வந்து எது கட்டுப்படுத்து நீங்கள் நினைக்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களோட புலனுணர்வு அதாவது பெர்செப்ஷன் தான். நம்மளோட ஒவ்வொரு செல்லுலையும் சுமார் 1.4 வோல்ட் சுமாராக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம உடம்புல இருந்து 50 ட்ரில்லியன் செல்கள் இருக்குது. அப்போ மொத்தத்துல வந்து நம்ம உடம்புல 700 ட்ரில்லியன் வோல்ட் மின்சாரம் இருக்குங்க. இந்த சக்தியை வச்சுக்கிட்டு உங்க எண்ணத்தையும் உங்க மனதையும் மாற்றினா நீங்க உயிரையிலே கூட மாற்றலாம். யாராவது உங்களுக்கு வந்து ஒரு நோய் வரப்போகுதுன்னு சொல்லி அதை நீங்க மனப்பூர்வமா நம்புனீங்கன்னா நீங்க அந்த நோயை உருவாக்க முடியும். புலனுணர்வு மரபணு குறியீட்டை மாற்றி எழுத முடியும். அதனால இந்த உணர்வு தான் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துது. ரெண்டு பேர் வந்து இந்த உலகத்தை ஒரே மாதிரியே பார்க்க வாய்ப்பில்லை இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு பர்செப்ஷன் இருக்கும். நீங்கள் நம்புறது வந்து உங்கள் வாழ்க்கையை உள்ளேயும் வெளியும் உருவாக்குது. நீங்கள் வந்து உங்கள் மரபியலுக்கு பலியாகலை. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுற விஷயங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. 1944-45 வந்து இரண்டாம் உலகப் போர் நடந்தப்போ குளிர்காலத்தில் நெதர்லாண்டில் நாசி படைகள் வந்து உணவு விநியோகத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. இந்த காலத்தை தான் டச் ஹங்கர் வின்டர்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 400லேருந்து 800 கேலரிஸ் தான் கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட உணவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வச்சிங்களேன். இந்த சூழ்நிலையில் பல கர்ப்பிணி பெண்களும் இருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க அந்த அந்த குழந்தை பிறந்தப்போ சாதாரணமாக இருந்தாங்க. எந்த பெரிய குறைபாடும் இல்லை. அதனால் எல்லாரும் நினச்சாங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் உண்மையில் அந்த விளைவு பின்னால் தான் தெரிய வந்தது. 20-30 வருஷங்கள் கழிச்சு அந்த ஃபெமைனில் வந்து கருவில் இருந்த குழந்தைகள் பெரியவங்க ஆனப்போ அவங்களுக்கு சர்க்கரை நோய், எடை, அப்புறம் இதய நோய், உயர் ரத்த அழுத்தம், மனநல பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுங்க. விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க? டிஎன்ஏ மாறல, ஆனால் ஜீன் எக்ஸ்பிரஷன் மாறிடுது. அதாவது ஜீன்ஸில் இருக்குது, ஆனால் வந்து அது எப்படி வேலை செய்யுதுன்றது தான் மாறிப்போச்சு. இதுக்கு காரணம் எபிஜெனடிக் மார்க்ஸ், அதாவது முக்கியமாக டிஎன்ஏ மெத்தலேஷன். கருவில் நடந்தது என்ன? கருவில் இருக்கும்போது குழந்தையோட உடல் இப்படி யோசிச்சுது, உலகம் பசியால் வாடுது, எப்படியும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா சர்வைவல் மோடு ஆன் ஆகிடுது. அதனால் உடம்பு வந்து இந்த கொழுப்பெல்லாம் சேமிக்க கற்றுக்குச்சு. எனர்ஜி சேமிக்கும் அந்த மெட்டபாலிசம் உருவாயிடுச்சு. அந்த சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஜீன்ஸும் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் இது வந்து ஒரு சர்வைவல் அட்வான்டேஜ். ஆனால் அப்புறம் உலகம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கூட இந்த சேம் ப்ரோக்ராமிங் நோய்களுக்கு எல்லாம் காரணமாயிடுச்சு. முக்கியமாக இந்த கேசடி சொல்கிற ஒரு முக்கியமான அதாவது உண்மை என்னென்னா, கருவில் இருக்கிற கால சூழ்நிலை ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையை அந்த உடலியலை கூட மாற்ற முடியும். ஜீன்ஸ் வந்து டெஸ்டினி இல்லைங்க, ஆனால் ஏர்லி என்வைரன்மெண்ட் அந்த பயாலஜியை வந்து ப்ரோக்ராமிங் பண்ணோம். இதுதான் எபிஜெனடிக்கோட லைஃப் ப்ரூஃப். இந்த போலி மருந்து விளைவு அதாவது பிளசிபோ எஃபெக்ட்ன்றது வந்து ஏதோ ஒன்று உங்களை குணப்படுத்த முடியுன்ற ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறப்போ அது வந்து ஒரு சர்க்கரை மாத்திரையாக இருந்தாலும் கூட ஆனால் அதுதான் உண்மையான மருந்து நீங்கள் நம்புகிறப்போ அதை வச்சுட்டு உங்களை நீங்களே கூட குணப்படுத்தி கொள்ளலாம். ஆக மருந்துகள் மாத்திரைகள் வந்து உங்களை குணப்படுத்தவில்லை, அந்த எண்ணம் தான் உங்களை குணப்படுத்துது. அதே மாதிரி தான் எதிர்மறை சிந்தனை பார்த்தீங்கன்னா நொசிபோ எஃபெக்ட். நேர்மறை சிந்தனை உங்களை குணப்படுத்தும், அதே சமயத்தில் அதே சக்தியில் எதிர்மறை சிந்தனை கூட உங்களை கொல்லவும் செய்யலாம். அதனால் நாம் வளர்ந்து வலுவான நம்பிக்கைகளோடு திட்டமிட்டா இப்போ இருக்கிறத விட அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்போம். நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறப்போ உங்களோட உள்ளுணர்வுகளை மறுபடியும் நீங்கள் எழுதலாம். சரிங்க.
ஜெனடிக்ஸுக்கும் எபிஜெனடிக்ஸுக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடுகளை பார்த்தோம்னா தான் இந்த பதிவோட முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஜெனடிக்ஸ் இது வந்து ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ், கருத்தரிப்பில் வந்து பெறப்பட்ட நிலையான குறியீடு, அதாவது ஃபிக்ஸட் கோட் இன்ஹெரிட்டட் அட் கன்செப்ஷன். மியூட்டேஷன் சொல்லப்படுற பிறழ்வுகள் நிரந்தர மாற்றங்களை ஏற்படுத்துது. ஜீன்ஸ் அதாவது மரபணுக்கள் வந்து வரைபடத்தை, அதாவது ப்ளூ பிரிண்ட் அமைக்குது. அதே சமயத்தில் எபிஜெனடிக்ஸில் வந்து மரபணு வெளிப்பாடு வரிசையை, அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷனையே மாற்றாமலேயே மாறுது. மீளக்கூடிய நிபந்தனை மாற்றங்கள்னு சொல்கிறோம் நம்ம. இந்த ரிவர்சபிள் கண்டிஷனல் சேஞ்சஸ் அது செய்யுது. ஜீனோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து எந்த பகுதிகள் பயன்படுத்தப்படணுன்றதை தீர்மானிக்கிறதே வந்து இது எபிஜெனடிக்ஸ் தான். சுருக்கமாக சொல்லணும்னா மரபணுக்கள் வந்து ஆற்றலை தருது, ஆனால் எபிஜெனடிக்ஸ் விளையாட்டு புக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஜீன்ஸ் கிவ் பொட்டென்ஷியல் பட் எபிஜெனடிக் கண்ட்ரோல்ஸ் தி பிளே புக். உதாரணமாக கடுமையான வறட்சியில் வந்து வாழ்ந்த நம்மளோட முன்னோர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அந்த அனுபவம் வந்து ஒரு பயோ மார்க்கராக ஜீனில் பதிஞ்சு அடுத்தடுத்த தலைமுறை மக்களுக்கு அப்படிப்பட்ட வறட்சி நேரங்களில் கூட அதை எதிர்கொள்கிற அந்த சக்தி கிடைக்குது. நம்மளோட நிஜ வாழ்க்கையில் நம்பிக்கைகள் மரபணுவோட தாக்கத்தை மாற்ற முடியுமா? கேன் பிலீஃப்ஸ் சேஞ்ச் ஜீன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ரியல் லைஃப்? நேரடியான அறிவியல் பதில் என்னன்னா, எண்ணங்கள் மன அழுத்த ஹார்மோன்களை பாதிக்கிறது. அவை வளர்ச்சிதை மாற்றம் சொல்கிறோம் இல்லையா, அது மெட்டபாலிசம், அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன், அப்புறம் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நோய் எதிர்ப்பு, இதெல்லாம் உடலியல் மாற்றங்கள் எபிஜெனடிக் பேட்டர்னில் ஒரு தொடர்போடு இருக்குது. அதனால் ஆனால் நீங்கள் வந்து விரும்பி டிஎன்ஏவை நேரடியாக இணைக்க முடியாது. அதாவது நாள்பட்ட அந்த மன அழுத்தத்தை இது குறைக்குது. சில மரபணு பாதைகளை இயக்க இல்லை முடக்கவும் செய்யலாம். ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், அதாவது தூக்கம், உணவு முறை, அப்புறம் உடற்பயிற்சி, இதெல்லாம் இந்த மரபணு வெளிப்பாட்டை முறையான முறையில் பாதிக்குது. தியானம், அப்புறம் வந்து இந்த மனநிலை, மன அழுத்தம், அப்புறம் இன்ஃப்ளமேஷன்லாம் இது குறைக்க உதவுது. இந்த பதிவு வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முக்கியமான அம்சம் என்னென்னா, எபிஜெனடிக்ஸ் வந்து ஒரு அறிவியல். இதனோட சாராம்சம் உண்மையானது, அதாவது சுற்றுப்புற சூழல், அப்புறம் வாழ்க்கை முறை, மரபணு வெளிப்பாட்டை மாற்றி அமைக்க முடியும். ஸோ பாட்டம் லைன் என்ன? பிலீஃப் கண்ட்ரோல்ஸ் பயாலஜி. நம்பிக்கை உயிரியலை கட்டுப்படுத்தும். இந்த பதிவோட தலைப்புக்கு தொடர்புள்ள என்னோட இந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களை அதனோட லிங்க் எல்லாம் இந்த இதில் ஷேர் பண்ணுறேன். நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள், கேளுங்க. வேறு ஒரு சுவையான தலைப்பில் அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.